வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் அனிமையான டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 2. இப்போ தாஞ்சிரோ ஒரு ஓட்ட பேஸ்கெட்டை காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறான். அப்போ நெசுக்கோ கேவில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கா. சரி அப்படின்னு அவனும் அந்த ஓட்ட பேக்கை ரெடி பண்ணி இந்தா வா உள்ளே போ அப்படின்னு மாதிரி சொல்கிறான். உள்ளே போனால் உள்ளே போக மாட்டேங்கிறா. அதான் லாஸ்ட் எபிசோடில் பெருசாக நீ அதே மாதிரி இப்போ சின்னதாக அப்படின்னு மாதிரி சொல்லி தாஞ்சிரோ அவனை நல்லா சொல்லும் போது என்கரேஜ் பண்ணுறான். டக்குன்னு அவளும் சின்னதாகி அழகாக உள்ளே உட்காந்துட்டான். அப்படியே கட் பண்ணணும் சீக்கிரி மவுண்டன் வழி அப்படியே கேட்டு அவனும் போகிறான். பார்த்தா ராத்திரி நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனனையும் அவன் ரத்த வாடம் அடிக்குது. எங்கே அப்படின்னு போய் பார்த்தா ஒரு வீட்டிலேருந்து பார்த்தா அங்கே 2 பேர் செத்து இருக்காங்க. இந்த டீமன் தான் சாவடிச்சிருக்கு. இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, 2 மனுஷங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சரி ஒரு வேட்டை தான் அப்படின்போது நம்ம தாஞ்சிரோக்கு நம்ப முடியல, ஒரு டீமன் அப்படின்னு மாதிரி. அப்படியே அதை அட்டாக் பண்ண நம்ம நெசுக்கோக்கு அப்படியே பசி அப்படியே ஏறுது. அப்போ இந்த டீமன் அப்படியே அட்டாக் பண்ண நெசுக்கோவும் இல்லை நம்ம அண்ணனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே எத்து பார்த்தா அவனோட அந்த டீமனோட தலை துண்டாக போயிடுச்சு. ஆனாலும் பேசிகிட்ருக்கு. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் அட்டாக் பண்ண வரும்போது நெசுக்கோ தான் அப்படியே செம்மையாக பின்றா. ஆனால் இந்த தாஞ்சிரோக்கு நம்ப முடியல, என்னடா இது இப்படி இருந்தும் சாகாத இது பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு மாதிரி அவனுக்கு ஒரு இது. சரி அப்படின்னு மறுபடியும் பார்த்தா இங்கே அட்டாக் பண்ண வருது. அப்படியே பிடிச்சி அப்படியே கஷ்டப்பட்டுட்ருக்கான். அப்போ நெசுக்கோ அந்த டீமன் பாடி இது பண்ணிகிட்ருக்கு. அப்போது இதை ஐயோ அப்படின்னு மாதிரி அப்படியே ஒரே எத்து அந்த டீமோட மண்டையில் அதுவே அப்படியே கதி கலங்கி போயிடுச்சு. அப்படியே தூக்கி அப்படியே ஒரு செமையாக தூக்கி போடுறான். அப்படியே மரத்தில் மாட்டிக்கிச்சது. இனிமேட்டு அது வராது. அப்புறம் எங்கடா போன நெசுக்கோ அப்படின்னு மாதிரி தேடி அந்த ஹில் சைடு போகிறான். ஹில் எண்டிங் சைடாக அப்படியே போய் அந்த டீமன் அப்படியே தள்ளி விட்டு ஐயோ நம்ம செத்து சாவ போகிறோமா அப்படின்னு பார்த்தா டக்குன்னு ஒரு கை பிடிக்குது. பார்த்தா தான் நெசுக்கோ. அப்புறம் இந்த டீமனும் அப்படியே கீழே போய் செத்துது. சரி இது என்னமோ சாவாது போல், கத்தி வச்சு தான் சாவடிக்கணும் அப்படின்னு மாதிரி நினச்சி இது பண்ணும்போது ஒருத்தர் உரோக்கி டோக்கி என்னப்பா பண்ணுற, இது மட்டும் பண்ணால் என்ன சாவா போகுது அப்படின்னு மாதிரி சொல்ல அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கல்லை வச்சு அதோட போன்ஸ் எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறான். அப்போ இந்த உரோக்கி டோக்கிக்கு புரியுது இவன் கொல்ல மாட்டான். ஏன்னா அவனோட ஆரா அவனுக்கு புரியுது. இந்த மாதிரி அவன் டீமன்ஸ் கூட கைண்ட்னஸ் பார்க்குறான். இப்படி பார்த்தா அவனால் கொல்ல முடியாது அப்படின்னு மாதிரி பார்க்கும்போது அப்படியே சூரியன் இது செத்து போயிடுது. தாஞ்சிரோ அப்படியே ஷாக் ஆகிடும். ஐயோ நம்ம தங்கச்சிக்கும் ஏதோ ஆகிட போகுது அப்படின்னு மாதிரி. ஏன்னா அவளும் டீமனில் அதனால அப்படியே ஷாக் ஆகி தேடுறான். எங்கே போன நெசுக்கோன்னு பார்த்தா ஒரு இடத்துல நல்லா இருட்டாக உட்காந்துட்ருக்கா. அப்போ சரி அந்த ஆள் எங்கே இருக்கா அப்படின்னு மாதிரி போய் பார்த்தா நான் தாண்டா உரோக்கி டோக்கி கியூ அமிச்சானே அப்படின்னு மாதிரி சொன்னோம். சரி அப்படின்னு தாஞ்சிரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நான் தான் தாஞ்சிரோ அப்படின்னு மாதிரி. அப்போ இவர் சொல்கிறாரு உரோக்கி டோக்கி, என்னடா நீ இவ்வளோ வீக்காக இருக்குது, இவ்வளோ ஸ்லோவாக பண்ண என்னத்துக்காக அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இப்படிலாம் இவ்வளோ பொறுமையாக பண்ணால் அவ்வளோதான்டா நீனே செத்துப்ப அப்படின்னு சொல்லி செவுட்லேயே ஒன்று விட்றாங்க. இந்த டீமன்ஸ்க்கெலாம் கருணை காட்டக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ வீக்காக இருந்தனா உன்னோட தங்கச்சியை உன்னை சாப்பிட்றா போலே அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இருந்தனா அவ்வளோதான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரி எப்படி இருந்தாலும் கியூ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா, அதனால் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் வா ட்ரைனிங், ஃபஸ்ட்டு ட்ரைனிங் அது மட்டும் நீ ஒழுங்காக பண்ணனா அவ்வளோதான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமன்ஸில் காப்புக்கு சேரணும், அதுக்கு தான் உன்னை நான் ஆளாக்கிட்டுருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு ஃபாலோ பண்ணி சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா. இன்னைக்கு உனக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க்குடா, நீ பயப்படாத, நீ நெசுக்கோ தூங்க வை அப்படின்னு மாதிரி வைக்கிறான். அவளும் நல்லா தூங்கிட்டுருக்கா. நான் பார்த்துக்கிறேன் நெசுக்கோவை, உன்னோட ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா நம்ம உரோக்கி டோக்கி தாஞ்சிரோ ஒரு ஒரு மலை மேலே கூட்டிகிட்டு எவ்வாறு ராத்திரி உள்ள வர இல்லைன்னா நான் உன்னை அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு காற்றா மறைஞ்சு போயிடுறாரு. தாஞ்சிரோ சரி நானா இந்த இதுவான்னு பார்த்தலாம், அதோட அவனுக்கு தான் நல்லா ஸ்மெல் பண்ண முடியல. அப்போ பார்த்தா ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிறான். ஐயோ அப்படின்னு மாதிரி பார்த்தா ஏதோ மேனேஜ் பண்ணிடுறான்.
சேலஞ்சஸையும் முடிச்சுட்டு அப்படியே கெத்தாக வரான். நான் வந்துட்டேன், இப்போது என்ன டீமன் ஸ்லேயராக ட்ரைனிங் பண்ணுவியா அப்படின்றான். அவரும் சரிடா நீ நல்லா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடு இங்கேயே முடியுது.